ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் தாங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம புழுங்கல் அரிசியில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பச்சை அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரிசியும் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த பச்சை அரிசி நல்லா கழுவுனா போதுங்க. நல்லா ஊற வைக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அது கூடவே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டை உரித்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கலாங்க. வரமிளகா சேர்த்தனாலும் சேர்த்தலாம், இப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளியாக சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் பொடுசாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நம்ம பருப்பு சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ அரிசி பருப்பை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வீட்டில் டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். காய்கறி இது இல்லாத டைமில் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. குக்கரில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனோம்னாவே சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தயாராகிரும். இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி 1 டம்ளரும் பருப்பு 1/2 டம்ளர், மொத்தமாக 2 பருப்பு சேர்த்து 1/2 டம்ளர் 1.5 டம்ளர் இருக்குங்க. நம்ம பச்சை அரிசி சேர்த்துறோம் அப்படின்றதுனால நான் 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை அதுக்கு மேலே கூட குறை வேணாலும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும்.
தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸில் பாதி அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப கமகமன்னு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்கள் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சுலபந்தான். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாதத்தை வந்து குழந்தைங்களுக்கு போட்டு நெய் விட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.